தந்தைக்கும் அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் இனிய வணக்கம். கவிதை என்பது மொழியின் ஆகச்சிறந்த வடிவம் என்பதில் இங்கிருக்கும் யாருக்கும் எல்லோரும் ஐயம் இருக்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒரு கவிதை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவிதை எழுதும் பொழுது அது எதிரே மோனையோட அடிக்கடி, அது அவரடிக்கும் அடுத்தடிக்கும் தொடர்பு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பொருந்து இருக்கணும். ஒரு கவிதை ஒரு ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வோ அல்லது ஒரு புதிரோ ஒரு கேள்வியோ சந்தேகத்தையோ எழுப்ப வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு உணர்ச்சி அதை உடனடியிலிருந்து மாறி கவிதை நடையில் படித்தால் ரசிக்கும் வண்ணம் இருந்தால் அந்த கவிதை மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த கவிதையை சிறப்புப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டு வந்து முரண் ஒரு கவிதையில முரண் இருந்துச்சு அப்படின்னா, முரண் என்பது வந்து கருத்து முரண் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, மலர்ந்து கமலும் பூக்களை விட, அதாவது பொதுவாக பூக்கள் வந்து இப்படி மலர்ந்து நறுமணம் இல்லையா, மலர்ந்து கமலும் பூக்களை விட தன்னை குனிந்து மலரும் வெட்க மலருது. அதாவது மலரும் போது மலர் இப்படி மலருது, அதே நேரம் வெட்கம் வந்து குனிந்தாதான் மலருது அப்படிங்கிற மாதிரி ஒரு முரண். இந்த முரண் வந்து கருத்து முரண் அல்ல, அந்த ஓமைக்கு விருப்பமான ஒரு முரண். இப்போ ஒரு முரண் அமைந்தால் அந்த கவிதை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய கவிதைகளில் அதிகபட்சம் நீங்கள் முரண் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி நம்ம தமிழுக்கு எழுதுகிற கவிதை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தமிழை பற்றி நம்ம சொல்லுவோம். அது எப்படின்னா ரொம்ப பழமையான மொழின்னு சொல்லுவோம், அதே நேரம் இளமை மாறாமல் இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி இளமை மாறாமல் இருக்குன்னா, இன்றைய காலகட்டத்துக்கும் அந்த மொழியை வந்து நம்மளால செம்மைப்படுத்துகிறது அழகா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மொழி வந்து ஒரு ஆளுமையான மொழியா இருக்கு. அதை வந்து ஒரு தமிழுக்கான வாழ்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு தலைவணக்கம் அப்படிங்கிற ஒரு கவிதை. கன்னி தமிழாய் உன்னை காதலிக்கிறேன், அன்னை தமிழாய் உன்னை ஆராதிக்கிறேன். அதாவது கன்னி தமிழ், ஆனால் அவனுக்கு 1000 பிள்ளை அல்ல கோடிக்கணக்கான பிள்ளைகள். அப்படி கன்னி தமிழாய் உன்னை காதலிக்கிறேன், அன்னை தமிழாய் உன்னை ஆராதிக்கிறேன். பழம் தமிழ் என பெருமை பேசி மகிழ்கிறேன், உன் இளமை மாறா முகம் கண்டு என்றென்றும் வியக்கிறேன். அடுத்து செம்மொழி என்றே செலுத்து கொள்கிறேன், எம்மொழி ஏற்றம் பெறவே என்றும் விளைகிறேன். முத்தமிழை முத்தமிட்டு சங்க தமிழோடு சங்கமிட்டு எத்தனம் யான் செய்தேனோ தாயே தமிழே உனக்கு தலைவணக்கம் அப்படின்னு இந்த கவிதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரண் இருக்கு. அதே நேரம் தமிழை வாழ்க்கை பாடுறோம். அது வாழ்க்கை பாடும்போது அந்த உணர்ச்சி, ஒரு மொழியின் மேல ஒரு பற்று ஆர்வம் எல்லாமே வெளிப்படும். அந்த வகையில் இந்த கவிதை வந்து சிறப்பாக வருது. இப்படி இந்த கவிதைகளை எழுதும் பொழுது அந்த மொழி, அதாவது உரைநடை இல்லாம அந்த கவிதைக்குன்னு ஒரு சில இலக்கணம், நீ இலக்கணம்ங்கிறது மறக்க அப்படிலாம் சொல்லல, அந்த கவிதை நடையில எழுதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் அந்த கவிதை சம்பந்தமாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் என்னிடம் எழுப்பலாம். நான் உங்களுக்கு கவிதை எழுத என்னால் முடிந்தவரை நான் உங்களுக்கு உதவி புரிகிறேன். நன்றி, வணக்கம்.